10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Plasmodium vivax. Man is the secondary host. Anopheles mosquito as the primary host. Primary host means that the main host. Actually, நம்ம வந்து additional secondary host. The life cycle of Plasmodium involves 3 phases, namely zygogony, gamogony and sporogony. What's the meaning of zygogony? Zygogony means the multiple fission of tropozoite or zyzand into merozoites. Tropozoite, zyzand இதெல்லாம் வந்து one stage of the life cycle of Plasmodium. ஓகே, அதனோட மல்டிபிள் ஃபிஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜைசோகோனி அப்படின்னு சொல்கிறோம். தென் வாட்ஸ் த மீனிங் ஆஃப் கேமோகோனி? கேமோகோனி அப்படின்றது என்ன அப்படின்னா ஏசெக்ஷுவல் ப்ராசஸ், நாட் ஏசெக்ஷுவல். இட் இஸ் அ ஸ்டேஜ் இன் தி செக்ஷுவல் சைக்கிள் ஆஃப் தி பிளாஸ்மோடியம். ஓகே, பிளாஸ்மோடியத்தில் இது வந்து ஒரு செக்ஷுவல் ப்ராசஸ். இதில் வந்து செக்ஸுவல் கேமேட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்டேஜ், கேமேட் ஃபார்மேட்டிங் ஸ்டேஜ், தட் இஸ் கேமோகோனி. தென் நெக்ஸ்ட் ஸ்போரோகோனி. வாட் இஸ் ஸ்போரோகோனி? மல்டிபிள் ஃபிஷன் ஆஃப் தி என்சிஸ்டட் ஜைகோட் ஆர் ஊசைட் ரிசல்ட்டிங் இன் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்போரோசோயிட். ஆக்சுவலாக வந்து ஸ்போரோசோயிட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது பிளாஸ்மோடியத்தில். அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்போரோகோனி அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் வந்து ஏசெக்ஷுவல் ஃபேஸ் தான். Asexual process of spore formation in the parasitic sporozoan, that is sporogony. There are 3 phases in the life cycle of Plasmodium. Okay, first of all, the parasite first enter into the human bloodstream. Human bloodstream la first enter ஆனவுடனே என்ன ஆகும் அப்படின்னா through bite, அதாவது நம்மளை கடிக்கும்போது, அதாவது மஸ்கிட்டோ பைட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ் வந்து உள்ளே போகுது. என்ன ஸ்டேஜ் அப்படின்னா ஸ்போரோசோயிட் அப்படின்ற ஸ்டேஜ் தான் ஃபஸ்ட்டாக நம்ம பாடிக்குள்ளே வந்து உள்ளே என்டர் ஆகும். இன்ஃபெக்டட் பை தி ஃபீமேல் அனாஃபலிஸ் மஸ்கிட்டோ. எது வந்து நமக்கு வெக்டாராக ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஃபீமேல் அனாஃபலிஸ் மஸ்கிட்டோ தான் வெக்டார். ஆஸ் இட் ஃபீட்ஸ் த பிளட் ஆஃப் மேன், த மஸ்கிட்டோ இன்ஜெக்ட் சலைவா கண்டெய்னிங் ஸ்போரோசோயிட். நம்மளை வந்து பைட் பண்ணும்போது சலைவாவில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய, அதாவது மஸ்கிட்டோட சலைவாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஸ்போரோசோயிட் அப்படின்ற ஸ்டேஜ் தான் நம்ம பாடிக்குள்ளே வந்து என்டர் ஆகுது. ஸோ வாட் இஸ் த இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் பிளாஸ்மோடியம் அப்படின்னா நமக்கு 1 மார்க் கொஸ்டினில் வந்து ஸ்போரோசோயிட் தான் வந்து ஆன்சர். வாட் இஸ் த இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் பிளாஸ்மோடியம் இந்த லைஃப் சைக்கிள் அப்படின்னா ஸ்போரோசோயிட். த ஸ்போரோசோயிட் வித்தின் தி பிளட் ஸ்ட்ரீம் இம்மீடியட்லி என்டர்ஸ் இன்டு தி ஹெப்பாட்டிக் செல்ஸ். ஆக்சுவலாக வந்து மஸ்கிட்டோலேருந்து நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆகுது. அப்போ வந்து அது ஸ்போரோசோயிட் அப்படின்ற ஸ்டேஜில் இம்மீடியட்டாக நம்ம பாடிக்குள்ளே வந்து என்டர் ஆனவுடனே எங்கே வந்து என்டர் ஆகும், எங்கே உள்ளே போகுது அப்படின்னா லிவர் செல்ஸ்குள்ளே. ஆக்சுவலாக வந்து நம்ம பாடி பிளட்டில் வந்து என்டர் ஆன உடனே ஒரு 30 மினிட்ஸ் வந்து சர்க்குலேட் ஆகும். 30 மினிட்ஸ் சர்க்குலேட் ஆகிட்டு அப்புறமா தான் வந்து லிவர் செல்லில் வந்து என்டர் ஆகுது. ஓகே, தென் ஃபர்தர் இன் த லிவர் செல்ஸ் தே அண்டர்கோ மல்டிபிள் asexual fission. Multiple fission, asexual stage, that is zygogony. Zygogony அப்படின்ற asexual cycle வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா லிவர் செல்ஸில் நடக்குது. அண்ட் ப்ரொடியூஸ் மீரோசோயிட்ஸ். இப்போ ஸ்போரோசோயிட்ஸ் அப்படின்ற ஸ்டேஜ் வந்து நமக்கு வந்து லிவர் செல்லில் போனதுக்கப்புறம் எந்த ஸ்டேஜாக கன்வெர்ட் ஆகுதுன்னா மீரோசோயிட்ஸ் அப்படின்ற ஸ்டேஜாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஆஃப்டர் பீயிங் ரிலீஸ்ட் ஃப்ரம் தி லிவர் செல்ஸ் they penetrate the RBCs. ஆக்சுவலாக வந்து லிவர் செல்லேருந்து அது பிரேக் ஆகி லிவர் செல்லை பிரேக் பண்ணிவிட்டு மீரோசோயிட் அப்படின்ற ஸ்டேஜ் வந்து எங்கே என்டர் ஆகும் அப்படின்னா பிளட்டில் என்டர் ஆகி தே பெனிட்ரேட் இன்டு தி ஆர்பிசி செல்ஸை. திரும்ப என்ன ஆகும்னா ஆர்பிசி செல்லுக்குள்ளே வந்து என்டர் ஆகிடுது. பிளட் சர்க்குலேஷனில் போய் ஆர்பிசி செல்லுக்குள்ளே வந்து என்டர் ஆகிடும். இன்சைட் த ஆர்பிசி செல்ஸ் the merozoites begins to develop as a unicellular tropozoites.
underline the word unicellular trophozoites. ஆக்சுவலாக அந்த மீரோசோயிட்ஸ் அப்படின்ற ஸ்டேஜ் வந்து இப்போது ஆர்பிசி செல்லுக்குள்ளே போனதுக்கப்புறம் மீரோசோயிட் என்டர் இன்டு தி ஆர்பிசி செல்ஸ் அண்ட் கன்வெர்டட் இன்டோ தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் யூனிசெல்லுலார் ட்ரோபோசோயிட்ஸ். ஓகே, ட்ரோபோசோயிட் அப்படின்ற ஸ்டேஜாக வந்து மாறிடும். இந்த ட்ரோபோசோயிட் க்ரோஸ் இன் சைஸ். உள்ளே போனவுடனே என்ன ஆகும் அப்படின்னா நல்லா வந்து க்ரோ ஆகுது. அதனோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகிட்டு சென்ட்ரல் வேக்யூல் டெவலப்ஸ் புஷிங் them to one side of the cytoplasm. ஓகே, இப்போ நமக்கு ஆர்பிசி செல்லுக்குள்ளே வந்து இந்த ஸ்டேஜ் உள்ளே போனதுக்கப்புறம் மீரோசைட் உள்ளே போய் ட்ரோபோசைட்டை கன்வெர்ட் ஆகுது. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு வேக்யூல் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு வேக்யூல் வந்து ப்ரொடியூஸ் ஆகி அதனோட நியூக்ளியஸை வந்து ஓரமாக தள்ளி விட்டுரும். இப்படி புஷ்டு இன்டு தி கார்னர் ஆஃப் தி சைட்டோபிளாசம். சைட்டோபிளாஸோட கார்னரில் வந்து இந்த நியூக்ளியஸ் வந்து புஷ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து லுக் லைக் ரிங் லைக் ஸ்ட்ரக்சர். இதை பார்க்குறதுக்கு வந்து ரிங் மாதிரி இருக்குது. அதனால் இது என்ன சொல்கிறோன்னா சிக்னட் ரிங் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் பேர் என்னம்னா சிக்னட் ரிங் ஸ்டேஜ். சிக்னட் அப்படின்னா முத்திரை மோதிரம் அப்படின்னு சொல்லுவோம். பழைய காலத்தில் அரசர்கள்லாம் போட்டிருப்பாங்க, அதுக்கு வந்து முத்திரை மோதிரம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து இது ஒரு ஸ்ட்ரக்சராக வந்து ஃபார்ம் ஆகுது. அதனோட நியூக்ளியஸ் வந்து ஓரமாக போகிறதுனால அதை பார்க்குறதுக்கு வந்து ரிங் மாதிரி இருக்குது. அதை என்ன சொல்கிறோம் சிக்னட் ரிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ட்ரோபோசோயிட். இந்த ஸ்டேஜில் இதுக்கு பேர் வந்து ட்ரோபோசோயிட். ஓகே, தென் ட்ரோபோசோயிட் grows in size and central vacuole develops pushing them to one side of the cytoplasm and becomes a signet ring stage. The trophozoite nucleus then divide asexually to produce zyzant. இந்த ஸ்டேஜில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நியூக்ளியஸ் வந்து ஃபுல்லாக டிவைட் ஆகும். ஏசெக்சுவலாக வந்து நிறையா டிவைட் ஆகி அண்ட் ப்ரொடியூஸ் zyzant. zyzant அப்படின்ற ஸ்டேஜ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா the multiple fission takes place inside the cell and grows into large size. அதனோட சைஸ் வந்து அப்படியே லார்ஜ் ஆகிடும். உள்ளுக்குள்ளே வந்து ஃபிஷன் நடந்து நிறைய செல்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகிடும். ஒரு செல் உள்ளே போய் உள்ளுக்குள்ளே வந்து நிறைய செல்ஸ் வந்து மல்டிப்ளை ஆனதுக்கப்புறம் அதை வந்து என்ன சொல்கிறோன்னா zyzant அப்படின்னு சொல்கிறோம். தென் ஆஃப்டர் மெச்சூரிங் தி cells produced inside the cell, they get breaks up. அந்த ஆர்பிசி செல் என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் ஆகிடும். அதனோட வால் வந்து பிரேக் ஆகி த மீரோசோயிட்ஸ் திரும்பவும் வந்து இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் மீரோசோயிட். ட்ரோபோசோயிட் ஸ்டேஜ் வந்து திரும்பவும் வந்து எதாக மாறிடும்னா மீரோசோயிட் ஸ்டேஜாக வந்து கன்வெர்ட் ஆகும். இந்த மீரோசோயிட்ஸ் அகெயின் ரீஎன்டர்ட் இன்டு தி லிவர் செல்ஸ். லிவர் செல்லுக்குள்ளேயும் போகலாம். தென் the merocytes again enter into the RBC cells. Some of the merocytes enter into the RBC cells. திரும்பவும் ஆர்பிசி செல்லுக்குள்ளே மல்டிப்ளை ஆகி திரும்பவும் வந்து ஆர்பிசி செல்லுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஆட்டோ இன்ஃபெக்ஷன் அப்படி சொல்லுவோம். ஆர்பிசி செல்ஸ் வந்து அகெயின் அண்ட் அகெயின் திரும்ப 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 இன்ஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த பேஷண்ட்டில் வந்து மலேரிக் பேஷண்ட்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அனீமிக் கண்டிஷன் ஆகிடும். அனீமியா because of the destruction, massive destruction of the RBC cells. RBC cells வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க வந்து அனிமிக் பேஷண்ட்டாக வந்து மாறிடுவாங்க. இந்த மீரோசோயிட்ஸ் வந்து பிரேக் ஆகி அகெயின் வந்து உள்ளே என்ட்ராச்சு அப்படின்னா அது என்ன சொல்கிறோம் ஆட்டோ இன்ஃபெக்ஷன் அப்படி சொல்கிறோம். தென் சம் ஆஃப் தி மீரோசோயிட்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு திரும்ப வந்து என்ன ஆகும்னா மீரோசோயிட்ஸ் வந்து எதாக கன்வெர்ட் ஆகிடும்னா கேமிட்டோசைட்ஸ் அப்படின்ற ஸ்டேஜாக வந்து மாறிடும். ஓகே, the large zyzant shows yellowish brown pigmented granules called chafnus granules. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த zyzantல வந்து yellowish brown pigment granules வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆர்பிசி செல்லுக்குள்ளே வந்து yellow brown pigmented granules வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பேர் வந்து chafnus granules. 2 mark question. what are chafnus granules அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். 2 mark question. ஓகே, தென் the zyzant divides and produces mononucleated merozoites. mononucleate ஏற்கனவே வந்து ஒன்று பார்த்தோம் யூனிசெல்லுலார் ட்ரோபோசோயிட் அப்படின்னு பார்த்தோம். இங்கே வந்து நமக்கு மீரோசைட் வந்து மோனோநியூக்ளியேட். ஆக்சுவலாக அது வந்து யூனிசெல்லுலார் சிங்கிள் செல் மட்டும் இருக்குது. அது என்ன சொல்கிறோன்னா யூனிசெல்லுலார் ட்ரோபோசோயிட் அப்படின்னு சொன்னோம். இங்கே வந்து மோனோநியூக்ளியேட் மீரோசோயிட்ஸ். இவென்ச்சுவலி த எரித்ரோசைட் லைசஸ் சடனாக என்ன ஆகும் அப்படின்னா எரித்ரோசைட் வந்து ஃபுல்லாக வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆகிடும் and release the merozoites and hemozoin toxins into the blood.
அதாவது என்ன ஆகும் அப்படின்னா மீரோசோயிட்ஸ் அண்ட் ஹீமோசோயின் ரெண்டுமே வந்து எதுக்குள்ளே என்ட்ரு ஆகுது, பிளட் ஸ்ட்ரீமில் வந்து என்ட்ரு ஆகுது டு இன்ஃபெக்ட் அதர் எர்த்ரோசைட்டை, திரும்ப வந்து அடுத்த எர்த்ரோசைட்ஸை வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது. தென் லைசிஸ் ஆஃப் ஆர்பிசி செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ் ரிசல்ட் இன் தி சைக்கிள்ஸ் ஆஃப் ஃபீவர் அண்ட் அதர் சிம்டம்ஸ். இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து இந்த ஹீமோசோயின் கிரானியூல்ஸ் வந்து பிளட்டில் என்டர் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃபீவரை வந்து காஸ் பண்ணும். எப்போ வந்து ஃபீவர் வரும் அப்படின்னா எவ்ரி சைக்கிள் அந்த ஆர்பிசி செல்ஸ் வந்து பிரேக் ஆகி மீரோசோயிட்ஸும் ஹீமோசோயின் கிரானியூல்ஸும் வந்து பிளட்டுக்குள்ளே என்டர் ஆகும் போதெல்லாம் நமக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த ஃபீவர் வந்து ஹை ஃபீவர் வரும். ஃபீவர் வந்து அதுக்கப்புறமா வந்து ரெடியூஸ் ஆகுது. ரெடியூஸ் ஆகும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இதனோட மல்டிப்ளிகேஷன் வந்து செல்லுக்குள்ளே நடக்கும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபீவர் வந்து ரெடியூஸ் ஆகிடும். அப்புறம் அது பிரேக் ஆகி ஹீமோசோயின் வந்து ரிலீஸ் ஆகும்போது தான் நமக்கு ஃபீவர் ஹை ஃபீவர் வந்து வரும். ஓகே, தென் அதர் சிம்டம்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் inside the RBCs, the merozoite develops into unicellular trophozoites அப்படின்னு பார்த்தோம். தென் இந்த ஃபீவர் வந்ததுக்கப்புறம் the erythrocytic stage is cyclic and repeats itself approximately every 40 to 72 hours. இது வந்து நமக்கு 48 ஹவர்ஸ்லேருந்து 72 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம். இப்போ 48 ஹவர்ஸில் நமக்கு வந்து முடிஞ்சுது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா டெர்ஷியன் அப்படின்னு சொல்லுவோம், டெர்ஷியன் மலேரியா அப்படின்னு சொல்லுவோம். 72 ஹவர்ஸில் வரக்கூடிய ஃபீவர் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா குவார்டன் மலேரியா அப்படின்னு சொல்லுவோம். எவ்ரி தேர்ட் டே த ஃபீவர்ஸ் அக்கர்ஸ், எவ்ரி தேர்ட் டே அப்படின்னா வந்து அது டெர்ஷியன் மலேரியா. எவ்ரி ஃபோர்த் டே அப்படின்னா வந்து அது குவார்டன் மலேரியா. தென் 72 ஹவர்ஸ் ஆர் லாங் டிபெண்டிங் ஆன் தி ஸ்பீசிஸ். ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் டிஃபர் ஆகுது, இந்த பீரியட் டைம் ஆஃப் பீரியட் வந்து டிஃபர் ஆகும். தென் த சடன் ரிலீஸ் ஆஃப் மீரோசோயிட்ஸ் ட்ரிகர்ஸ் அண்ட் அட்டாக் ஆன் தி ஆர்பிசிஸ். சடன் ரிலீஸ் ஆன் தி மீரோசைட்ஸ், அதாவது மீரோசைட் வந்து சடனாக வந்து ரிலீஸ் ஆகி என்ன பண்ணோம் அப்படின்னா அட்டாக் ஆன் தி ஆர்பிசிஸ், திரும்பவும் வந்து ஆர்பிசிஸை வந்து அட்டாக் பண்ணுது. தென் occasionally the merocytes differentiate into microgametocytes and macrogametocytes. அக்கேஷனலாக நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மீரோசைட்ஸ் வந்து மேக்ரோகாமிட்டோசைட்டாகவும் மைக்ரோகாமிட்டோசைட்டாகவும் வந்து அது சேஞ்ச் ஆகுது. when these are ingested by the mosquito, இந்த மைக்ரோகாமிட்டோசைட் அண்ட் மேக்ரோகாமிட்டோசைட் மேல் வந்து என்ன அப்படின்னா மைக்ரோகாமிட்டோசைட், ஃபீமேல் காமிட் வந்து மேக்ரோகாமிட்டோசைட். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா when the mosquito bite and the patient, infected patient, the gametocytes enter into the mosquito body. என்ன ஆகும் அப்படின்னா இந்த இன்ஃபெக்டட் பேஷண்ட்லேருந்து மஸ்கிட்டோ பைட் மூலம் மஸ்கிட்டோட பாடிக்கு வந்து எந்த ஸ்டேஜ் உள்ள என்டர் ஆகுது, மைக்ரோகாமிட்டோசைட்ஸ் அண்ட் மேக்ரோகாமிட்டோசைட் ரெண்டும் வந்து மஸ்கிட்டோ பாடிக்குள்ளே வந்து என்டர் ஆகிடும். இப்படி என்டர் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மஸ்கிட்டோ கட், இந்த மஸ்கிட்டோ கட் அப்படின்னா இன்டெஸ்டைன், மஸ்கிட்டோ கட்டில் வந்து என்ன நடக்கும், the infected erythrocytes lies and male and female gametes fertilize to form diploid zygote called ookinete. ஆக்சுவலாக வந்து இந்த மைக்ரோகாமிட்டோசைட் மேக்ரோகாமிட்டோசைட் ரெண்டும் வந்து ஃபியூஸ் ஆகி எந்த ஸ்டேஜை வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ookinete அப்படின்ற ஒரு ஸ்டேஜை வந்து ஃபார்ம் பண்ணுது. the ookinete migrates to the mosquito's gut wall and develops into oocyte. இப்போ வந்து இந்த மைக்ரோகாமிட்டோஸ் ookinete வந்து எதனோட பாடியில் வந்து டச் ஆகுது, இந்த வால் ஆஃப் தி இன்டெஸ்டைன் இதில் வந்து என்டர் ஆகி ஃபியூஸ் ஆகி அது வந்து மல்டிப்ளை ஆகுது, டெவலப்ஸ் இன்ட்டு oocyte அண்ட் oocyte வந்து கன்வெர்ட் ஆகிடும். the oocyte undergoes meiosis by process called ஸ்போரோகோனி. ஓகே, இப்போ இந்த oocyte வந்து எந்த ஸ்டேஜுக்கு வந்து என்டர் ஆகுதுன்னா மியாசிஸில் வந்து இன்வால்வ் ஆகி அது வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணும், ஸ்போரோசோயிட்ஸை, அதாவது ஸ்போரோகோனி டு ஃபார்ம் ஸ்போரோசோயிட், ஸ்போரோசோயிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. தி ஸ்போரோசோயிட்ஸ் மைக்ரேட் டு தி எங்கே மைக்ரேட் ஆகுது, இதனோட பாடியிலேருந்து அப்படியே வந்து மைக்ரேட் ஆகி சலைவரி கிளான்ஸில் வந்து இன்டெஸ்டின்லேருந்து மைக்ரேட் ஆகி எங்கே போய்டும்னா சலைவரி கிளான்ஸில் போய் என்டர் ஆகிடும். தென் ஆஃப்டர் என்டரிங் டு தி சலைவரி கிளான்ஸ் உள்ளுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுனா த சைக்கிள் இஸ் நவ் கம்ப்ளீட்டட் when the mosquito bites another human host. ஆக்சுவலாக வந்து இந்த சலைவரி கிளான்ஸில் வந்து ஸ்போரோசைட்ஸ் என்டர் ஆன உடனே இந்த சைக்கிள் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் வந்து ஸ்டாப் ஆகிடும்.
when the mosquito bites another human host, the sporozoids are injected and the cycle begins new. திரும்ப வந்து இன்னொரு சைக்கிள் வந்து இந்த ஹியூமன் பீயிங்ஸில் வந்து செகண்ட் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, திஸ் இஸ் அ சைக்கிள் ஆஃப் லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே என்ட்ரு ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து by the bite of the mosquito the human get the stage, plasmodium stage, that is ஸ்போரோசோயிட். ஸ்போரோசோயிட் அப்படின்ற ஸ்டேஜ் வந்து ஹியூமன் பாடிக்குள்ளே என்டர் ஆகி சடனாக வந்து லிவர் செல்லுக்குள்ளே போகுது. லிவர் செல்லுக்குள்ளே போய் அது வந்து லிவர் செல்ஸை வந்து நல்லா ஃபீட் பண்ணி உள்ள செல்ஸ் எல்லாம் வந்து ஃபீட் பண்ணும். என்ன ஆகும்னா அது வந்து சைஸ் வந்து லார்ஜ் சைஸ் ஆகிடும். அதில் வந்து சைசாண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வருது. உள்ள ஸ்போரோசைட்ஸ் ஆர் சேஞ்சஸ் இன்டூ மீரோசோயிட்ஸ். அதுக்கப்புறம் மீரோசோயிட் ஸ்டேஜ் வருது. மீரோசோயிட்ஸ் என்டர் இன்டூ தி ஆஃப்டர் கெட்டிங் மெச்சூரேஷன் ஆஃப் தி லிவர் செல்ஸ், they breaks the wall of the liver cell and release into the blood. bloodல ரிலீஸ் ஆகி திரும்ப ஆர்பிசிக்குள்ளே என்டர் ஆகுது. ஆர்பிசிக்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் அது ட்ரோபோசோயிட்டாக வந்து கன்வெர்ட் ஆகி ட்ரோபோசோயிட் ஸ்டேஜில் வந்து என்ன நடக்கும், இந்த ஒரு வேக்யூல் வந்து ஃபார்ம் ஆகும். இவ்வளோ இன்சைடில் வந்து ஒரு வேக்யூல் ஃபார்ம் ஆகி இந்த வேக்யூல் வந்து நியூக்ளியஸை ஓரமாக தள்ளி விட்டுறது. அப்போ அதை பார்க்குறதுக்கு வந்து நமக்கு வந்து ரிங் மாதிரி தெரியும். தட் இஸ் சிக்னட் ரிங் ஸ்டேஜ். இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ட்ரோபோசைட் சடனாக வந்து இந்த வேக்யூல் வந்து டிஸப்பியர் ஆகிடும். டிஸப்பியர் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரோபோசோயிட் வந்து நார்மல் ஆகி அது வந்து என்ன ஆகும்னா ஜைசான் இது வந்து அடுத்த ஸ்டேஜ் மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து ரெடி ஆகி ஜைசான் ஸ்டேஜாக வந்து மாறுது. உள்ளுக்குள்ளே நிறைய வந்து ஃபார்ம் ஆகிடுது. இப்போ இந்த ட்ரோபோசைட் திரும்பவும் வந்து மீரோசோயிட்டாக வந்து கன்வெர்ட் ஆகி ஆர்பிசி வந்து மெச்சூர் ஆகி ஆர்பிசி வால் பிரேக் ஆகி மீரோசோயிட்ஸ் வந்து திரும்ப ஃபர்தராக எங்கே போகணும், சம் ஆஃப் தி மீரோசைட்ஸ் ரீஎன்டர் இன்டு தி ஆர்பிசி செல்ஸ், சம் ஆர் என்டர் இன்டு தி ஆர்பிசி செல்ஸ் அகெயின், that is known as auto infection. Some other RBC cells, merozoites, are converted into gametocytes, male and female gametocytes. இந்த male and female gametocytes வந்து infected patientல இருக்கும்போது when the bite of the mosquito enter into the mosquito body, the gametocyte stage enter into the mosquito body. mosquito bodyக்குள்ள வந்து gametocyte போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இதில் ஃபர்தர் நிறைய சேஞ்சஸ் நடந்து இதுக்குள்ள இது ரெண்டும் வந்து என்ன ஆகுனா the nucleus of the male and female gamete fuse to form ookinete அப்படின்ற ஸ்டேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. ookinete வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்தராக வந்து மியாசிஸில் வந்து என்ட்ரு ஆகி திரும்ப ஊசைட்டாக வந்து ookinete வந்து ஊசைட்டாக வந்து கன்வெர்ட் ஆகுது. ஊசைட் என்டர் இன்டு தி மியாட்டிக் டிவிஷன் டு ப்ரொடியூஸ் ஸ்போரோசோயிட்ஸ். ஸ்போரோசைட்ஸாக வந்து அது கன்வெர்ட் ஆகுது. ஸ்போரோசைட்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகி திரும்ப அகெயின் தே என்டர் இன்டு தி salivary glands from the gut. மஸ்கிட்டோட கட் ரீஜனில் அதாவது இன்டெஸ்டினல் ரீஜன்லேருந்து எங்கே மூவ் ஆகுது, salivary glandsல மூவ் ஆகி தென் அகெயின் த பைட் ஆஃப் தி மஸ்கிட்டோ டு தி ஹியூமன் பீயிங்ஸை திரும்ப கடிக்கும்போது என்ன ஆகுது, அவங்களோட பாடிக்குள்ளே வந்து என்டர் ஆகிடும். ஓகே, இப்போ என்ன ஆகும், லைஃப் சைக்கிள் வந்து கம்ப்ளீட்டட். ஓகே, தென் த பேத்தலாஜிக்கல் சேஞ்சஸ் காஸ்ட் பை த மலேரியா அஃபெக்ட்ஸ் நாட் ஒன்லி த எர்த்ரோசைட் பட் ஆல்சோ the spleen and other visceral organs. இப்போ பேத்தலாஜிக்கல் சேஞ்சஸ் மலேரியாவில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா எர்த்ரோசைட்ஸ் மட்டும் வந்து அஃபெக்ட் ஆகுறதில்ல, ஸ்ப்ளீன் அண்ட் அதர் விசரல் ஆர்கன்ஸ், ஸ்ப்ளீன் அஃபெக்ட் ஆகுது, விசரல் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும். மெயினாக வந்து ஸ்ப்ளீன் எல்லா இன்ஃபெக்ஷன்லேயும் நான் வந்து அஃபெக்ட் ஆகும்னு சொன்னேன். எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஸ்ப்ளீன் தான் வந்து அஃபெக்ட் ஆகும். The incubation period of malaria is about 12 days. இப்போ இந்த இன்குபேஷன் நமக்கு வந்து எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னா 12 days. உள்ள 12 days போய் 12 days ஆனதுக்கு அப்புறம் தான் சிம்டம்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகும், உள்ளுக்குள்ளே கல்ச்சர் ஆகி. The early symptoms of malaria is headache. மலேரியாவில் வந்துட்டு நமக்கு என்ன சிம்டம்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் அப்படின்னா ஹெடேக், தென் நாசியா அண்ட் மஸ்குலர் பெயின். நாசியா, இப்போ மலேரியல் பேஷண்ட்டுக்கு வந்து எப்போவும் வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும், நாசியா அப்படின்னு சொல்கிறோம். தென் மஸ்குலர் பெயின், மசில் ஃபுல்லாக வந்து பெயின் ஆகிடும். த கிளாசிக் சிம்டம்ஸ் ஃபஸ்ட் டெவலப்ஸ் வித் சின்க்ரோனைஸ்ட் ரிலீஸ் ஆஃப் மீரோசைட்ஸ் அண்ட் ஹீமோசோயின் டாக்ஸின்ஸ் அண்ட் எர்த்ரோசைட்டிக் டெப்ரிஸ் இன்டு த பிளட் ஸ்ட்ரீம் ரிசல்ட்டிங் இன் தி மலேரியல் பேராக்சிசம். ஓகே, என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சின்க்ரோனைஸ்ட் ரிலீஸ் ஆஃப் மீரோசோயிட்ஸ் அண்ட் தி ஹீமோசோயின் கிரானியூல்ஸ், ஹீமோசோயின் டாக்ஸின்ஸ்.
and erythrocytic debris எல்லாம் சேம் டைமில் சிங்க்ரோனைஸ் மீன்ஸ் சேம் டைம்ஸில் வந்து மியூரோசைட் ரிலீஸ் ஆகுது, ஹீமோசோயின் ரிலீஸ் ஆகுது. தென் எரித்ரோசைட்டிக் டெப்ரிஸ்னால் ரிமைன்ஸ் கிரானியூல்ஸ் எல்லாம் வந்து பிளட் ஸ்ட்ரீமில் வந்து ரிலீஸ் ஆகி மலேரியல் பேராக்சிசம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா malarial paroxysm sudden recurrence or attack of the disease. paroxysm அப்படின்றது sudden recurrence, திரும்ப உடனே வந்து அது ரெக்கரன்ஸ் திரும்ப இதே மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஹீமோசோயின் கிரானியூல்ஸ், மியூரோசோயிட், எரித்ரோசைட்டிக் டெப்ரிஸ்லாம் வந்து அப்படியே அகைன் அண்ட் அகைன் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். திரும்ப அந்த செல்ஸை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதான் என்ன சொல்கிறோம், பேராக்சிசம் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஷிவரிங், சில்ஸ், ஹை ஃபீவர் ஃபாலோட் பை ஸ்வெட்டிங். இதில் அதர் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா ஷிவரிங், மலேரியல் பேஷண்ட் வந்து அப்படியே நடுக்கமாகிடும். ஷிவரிங்னா என்ன, ஷேக்கிங் த பாடி ஃபுல்லாக வந்து நடுக்கமாக இருக்கும். சில்ஸ், ரொம்ப வந்து அவங்களுக்கு பாடி வந்து சில்லுன்னு இருக்கும். தென் ஹை ஃபீவர், அதுக்கப்புறம் வந்து சடனாக வந்து ஹை ஃபீவர் ஆகும், மாறி குளிர் எடுக்கும், அப்புறமா வந்து காய்ச்சல் வந்து பயங்கர ஃபீவராக இருக்கும், மாறி இருக்கும். ஃபாலோட் பை ஸ்வெட்டிங். இப்போ ஃபீவர் ஹையாக இருக்கும்போது அது அப்படியே வந்து ஸ்வெட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிடும், அப்படியே சப்சைட் ஆகிடும். ஸ்வெட்டிங் வந்த உடனே பாடி வந்து என்ன ஆகிடும், கூல் ஆகிடும். ஸோ ஃபீவர் வந்து அப்படியே சப்சைட் ஆகிடுது. இது மாறி நடக்கும். தென் ஃபீவர் அண்ட் சில்ஸ் ஆர் காஸ்ட் பை பார்ட்லி பை malarial toxins that induce macrophages to release tumor necrosis factor and interleukin. இந்த ஃபீவர் வந்து நமக்கு partly by malarial toxin that induce macrophages to release tumor necrosis factor and interleukin. What is tumor necrosis factor? Tumor necrosis factor அப்படின்னா வந்து multifunctional cytokines that plays important role in diverse cellular events such as cell survival, differentiation and death. ஆக்சுவலாக வந்து டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் புற்று செல்கள், அதாவது கேன்சர் செல்ஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர், அதுதான் டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைமில் அதுவும் வந்து ரிலீஸ் ஆகுது. ப்ளஸ் வந்து இன்டர்லியூக்கின்ஸ் அது குரூப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் பை தி WBC cells which are involved in the immune சிஸ்டம். இம்யூன் சிஸ்டத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா இம்யூன் சிஸ்டம் வந்து ஆக்ட் ஆகும். அந்த டைமில் வந்து நமக்கு WBC செல்ஸ் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதை நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக இன்டர்லியூக்கின், சைட்டோகைன்ஸ் அண்ட் இன்டர்லியூக்கின் அப்படின்ற நேமில் வந்து மென்ஷன் பண்ணுறோம். இப்போது நமக்கு டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் கூட வந்து ஒரு சைட்டோகைன் தான். சைட்டோகைன்னா ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பை WBC செல்ஸ். ஆக்சுவலாக வந்து அது இம்யூன் செல்ஸ். அது என்ன சொல்கிறோம், இம்யூன் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மலேரியல் ஃபீவர் டைமில் நமக்கு வந்து இது எல்லாமே ரிலீஸ் ஆகும். மேக்ரோஃபேஜஸ், வாட் ஆர் மேக்ரோஃபேஜஸ்? மேக்ரோஃபேஜஸ் அப்படின்றது வந்து மெச்சூர் மோனோசைட்ஸ் அப்படின்றது வந்து WBC செல்ஸில் வந்து ஒரு டைப். அதனோட மெச்சூர் கண்டிஷன் தான் என்ன சொல்லுவோன்னா மேக்ரோஃபேஜ். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் மேக்ரோஃபேஜ் அப்படின்னா ஃபாகோசைட்டோசிஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது. ஃபாகோசைட்டோசிஸ் தான் செல் ஈட்டிங். ஆக்சுவலாக உள்ளே போகிற மைக்ரோப்ஸை வந்து இது என்ன பண்ணோன்னா என்கல்ஃபிங் ஆஃப் தி மைக்ரோப்ஸ், தட் இஸ் ஃபாகோசைட்டோசிஸ் டன் பை மேக்ரோஃபேஜஸ். அதுதான் வந்து நமக்கு வந்து எதை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டரை வந்து ரிலீஸ் பண்ணுது. மேக்ரோஃபேஜ் அப்படின்றது வந்து ஒரு டைப் ஆஃப் WBC. எதை ரிலீஸ் பண்ணுது, டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் அண்ட் இன்டர்லியூக்கின் ரெண்டையும் வந்து ரிலீஸ் பண்ணி நமக்கு வந்து இம்யூனிட்டியை வந்து கொடுக்குது. ஓகே, தென் ப்ரிவென்ஷன் ஆஃப் தி பிளாஸ்மோடியம், ப்ரிவென்ஷன் ஆஃப் மலேரியா. இட் இஸ் பாசிபிள் டு பிரேக் த டிரான்ஸ்மிஷன் சைக்கிள் பை கில்லிங் த இன்செக்ட் வெக்டார். ஓகே, இன்செக்ட் வெக்டாரை வந்து கில் பண்ணுறது வந்து ஒரு நல்ல மெத்தட். மஸ்கிட்டோ லேஸ் தேர் எக் இன் வாட்டர். மஸ்கிட்டோ வந்து அதனோட எக்ஸை வந்து எங்கே லே பண்ணோம் அப்படின்னா வாட்டர் தான் லே பண்ணோம். தென் லார்வே hatch and develop in water but breathe air by moving to the surface. ஆக்சுவலாக அது வாட்டரில் வந்து ஸ்விம் பண்ணிகிட்டே இருந்தால் கூட என்னோட ப்ரீதிங்க்கு வந்து அது சர்ஃபேஸ் வாட்டருக்கு வந்து தான் ஆகணும். அப்போ நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஆயில் can be sprayed out.
in the water surface to make it impossible for mosquito larvae and pupae to breathe. இப்போ வாட்டரில் வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஆயில் வந்து மேலே ஃபுல்லாக ஒரு லேயர் மாதிரி கவர் பண்ணிடும். அப்போ அந்த லார்வா வந்து ப்ரீத் பண்ண முடியாது. இது மூலமாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். Ponds, drainage ditches and other permanent bodies of water can be stocked with fishes such as Gambusia, which feeds on mosquito larvae. ஆக்சுவலாக வந்து லார்விவோரஸ் கம்பூசி அப்படின்ற லார்விவோரஸ் ஃபிஷ்ஷஸை நம்ம வந்து அதில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா மஸ்கிட்டோ லார்வை ஃபுல்லாத்தையும் வந்து சாப்பிட்ரும். அப்போ நமக்கு வந்து அது ஒரு எராடிகேஷன். ப்ரிப்ரேஷன்ஸ் கண்டெய்னிங் பேசிலஸ் thuringiensis can be sprayed to kill the mosquito larvae since it is toxic to other forms of life. ஆக்சுவலாக வந்து பேசிலஸ் thuringiensis இதை வந்து ஸ்ப்ரே பண்ணால் கூட நமக்கு மஸ்கிட்டோ லார்வே வந்து கம்ப்ளீட்டாக கில் பண்ண முடியும். த பெஸ்ட் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் மலேரியா டு அவாய்ட் பைட்டன் பை மஸ்கிட்டோ. அது பெஸ்ட்டு ஒரு ப்ரொடெக்ஷன் மெஷர் என்ன அப்படின்னா நம்ம மஸ்கிட்டோ பைட்லேருந்து எஸ்கேப் ஆகிறது. அது மூலமாக நம்ம வந்து அதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். பீப்புள் ஆர் அட்வைஸ் டு யூஸ் மஸ்கிட்டோ நெட்ஸ், வயர் கேஜிங் ஆஃப் விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் டு ப்ரிவென்ட் மஸ்கிட்டோ பைட்ஸ். எப்படி மஸ்கிட்டோ பைட்டை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னா மஸ்கிட்டோ நெட் வந்து யூஸ் பண்ணலாம். வயர் கேஜ் அதாவது ஜன்னல் ஃபுல்லாக வந்து மஸ்கிட்டோ நெட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மஸ்கிட்டோ பைட்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும். ஓகே, தென் in the 1950s the World Health Organization introduced malaria eradication program. This program was not successful due to the resistance of plasmodium to the drugs used to treat it and resistance of mosquitoes to DDT and other insecticides. Okay, 1950s வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து மலேரியல் எராடிகேஷன் ப்ரோக்ராமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் வந்து அது ஃபெயில்யூர் ஆகிடுச்சு. எதனால் அப்படின்னா டியூ டு த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம் டு ட்ரக்ஸ் யூஸ் டு ட்ரீட். ஆக்சுவலாக வந்து அதுக்கு ட்ரீட் பண்ண ட்ரக்ஸ் எல்லாம் வந்து பிளாஸ்மோடியம் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னும் போது பிளாஸ்மோடியத்துக்கு வந்து அது ஃபங்க்ஷன் பண்ணாது. அந்த மாதிரி நமக்கு டிடிடி வந்து யூஸ் பண்ணி டிடிடி அண்ட் அதர் இன்செக்டிசைட்ஸ் இது எல்லாமே வந்து மஸ்கிட்டோவுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருந்ததுனால நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியலை. ஓகே, மலேரியா வேக்சின் இஸ் யூஸ்டு டு ப்ரிவென்ட் மலேரியா. வேக்சினை நம்ம வந்து யூஸ் பண்ணி ப்ரிவென்ட் பண்ண முடியும். த ஒன்லி அப்ரூவ்ட் வேக்சின் ஆஸ் ஆஃப் 2015 இஸ் RTS, S மஸ்க்யூரிக்ஸ். இது என்ன சொல்கிறோம்? மஸ்க்யூரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேக்சினை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா மலேரியா வராமல் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக 2015 தான் இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் வேக்சின் கிடையாது அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தோம். இட் ரெக்வயர்ஸ் 4 இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் ஹஸ் ரிலேட்டிவ்லி லோ எஃபிகசி 26 to 50%. அதாவது அதனுடைய எஃபிஷியன்சி எவ்வளோ அப்படின்னா 26லேருந்து 50% தான். ஃபுல்லாக நமக்கு வந்து ரெக்கவர் ஆகுமா அப்படின்னு சொன்னால் இல்லை. டியூ டு திஸ் லோ எஃபிகசி WHO does not recommend the use of RTS, S vaccines in babies between 6 to 12 weeks of age. ஓகே, இதை வந்து நம்ம யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலை? 6 to 12 வீக்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணலை. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன டிசீஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா மலேரியா, லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் அண்ட் த ப்ரிவென்ஷன் ஆஃப் மலேரியா.